குழந்தை கடத்தல் சமீப நாட்களாகவே தமிழகத்தை பீடித்திருக்கும் ஒரு பகீர் வார்த்தை. பல இடங்களில் குழந்தை கடத்த வந்ததாகச் சொல்லி பலரையும் அடித்து துவைத்த காட்சிகளையும் தினமும் நாம் பார்க்காமல் இல்லை. ஆனால் அவற்றையெல்லாம் வதந்தி என்று கூறி வந்த நிலையில் தூத்துக்குடியில் நடந்த ஒரு பயங்கரம் அந்த வாய் வார்த்தையை ஊர்ஜிதமாக்கியது. கடந்த 9ஆம் தேதியன்று தூத்துக்குடி மாநகரில் உள்ள அந்தோணியார் தேவாலயம் அருகே சாலை ஓரம் உறங்கிக் கொண்டிருந்த சந்தியா என்ற பெண்ணின் 4 மாத பெண் குழந்தை காணாமல் போனது. பால் கொடுத்து பக்கத்திலேயே படுக்க வைத்த பச்சிளங்குழந்தையை கண்ணசந்த நேரத்தில் யாரோ களவாடிச் சென்றுள்ளனர். நள்ளிரவு முழுவதும் குழந்தையை தேடி அலைந்த சந்தியா உடனே காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிந்து விசாரணை நடத்திய போலீசார் சம்பவ இடத்தை சுற்றியிருந்த சிசிடிவி காட்சிகளை சோதித்து பார்த்திருக்கிறார்கள். அதில்தான் 2 ப்ளூ சட்டை அணிந்த மர்ம ஆசாமிகள் குழந்தையை கடத்திச் சென்றது தெரிய வந்திருக்கிறது. அந்த ப்ளூ சட்டை ஆசாமிகளின் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அலசி ஆராய்ந்திருக்கிறது காவல்துறை. அப்போது தென்காசி பகுதியில் சுற்றித் திரிந்த அந்த இருவரையும் போலீசார் குழந்தையும் கையுமாக பிடித்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே போலீசாருக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. காரணம், போலீசார் தேடிச் சென்றதோ ஒரு குழந்தையைத்தான். ஆனால் அங்கே அவர்களுக்கு கிடைத்தது 4 குழந்தைகள். ஆம், 4 குழந்தைகளை கடத்திக் கொண்டு விற்பனைக்காக கஸ்டமர்களை தேடி இருக்கிறார்கள். அந்த கடத்தல் மன்னர்களின் பெயர் கருப்பசாமி மற்றும் ராஜன். ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமியும் கரும்பனூர் பகுதியைச் சேர்ந்த ராஜனும் நீண்ட நாள் நண்பர்கள். பணம், நகை, பொருட்களை திருடுவது இவர்களின் பிரதான வேலை. ஆனால் அவையெல்லாம் பெரிய அளவில் சோபிக்காததால் குழந்தை கடத்தலில் இறங்கியுள்ளனர். அதன்படி திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம், தூத்துக்குடி என முக்கிய சாலைகளில் ஆதரவற்று, பாதுகாப்பற்று, கேட்பாரற்றும் வசிக்கும் தம்பதிகளின் குழந்தைகளை குறிவைத்துள்ளனர். இவர்களின் முதல் ஆபரேஷன் கடந்த 2022ஆம் ஆண்டில் துவங்கியிருக்கிறது. ஒன்று திருச்செந்தூர் கோவிலில் ஒன்று ரிப்போர்ட் ஆயிருக்கு 22ஆவது வருஷம். 23ஆவது வருஷம் குலசேகரப்பட்டினத்தில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. தென் இப்போ ரீசெண்டாக நமக்கு மிக தூத்துக்குடி தென் பாகத்தில் எல்லையில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. கடத்தப்பட்ட குழந்தைகளை ஆலங்குளம் பகுதியில் உள்ள குழந்தை இல்லாத தம்பதிகளிடம் பல லட்சங்களுக்கு விற்பனை செய்திருக்கிறார்கள். இந்த குழந்தைகளை எடுத்துட்டு போயிட்டு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்கள்ட்ட விற்கும்பொழுது இந்த குழந்தைகள் ஒரு மலைப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதாகவும், அவங்க பேரண்ட்ஸுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்க குழந்தைய வளர்க்க முடியல, அதனால அந்த குழந்தைய கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வியாபாரமாகவும் செஞ்சுருக்காங்க, அதுக்காக பணமும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆனால் நல்வாய்ப்பாக போலீசார் அந்த குழந்தைகளை கயவர்களிடம் இருந்து பத்திரமாக மீட்டு குழந்தைகள் நல அமைப்பினரிடம் மரபணு சோதனைக்காக ஒப்படைத்துள்ளனர். கடத்தப்பட்ட 4 குழந்தைகளில் 3 குழந்தைகளின் மரபணு பெற்றோர்களை அடையாளம் கண்டதால் அவர்களிடம் குழந்தைகள் சட்டப்படி ஒப்படைக்கப்பட உள்ளன. ஆனால் ஒரு குழந்தை மட்டும் காணாமல் போனதற்கான எந்தவித புகாரும் கொடுக்கப்படவில்லை. இதனால் அந்த குழந்தையின் பெற்றோரை போலீசார் தேடி வருகின்றனர். அவங்க சூஸ் பண்றது எந்த மாதிரி குழந்தைகளை சூஸ் பண்றாங்க அப்படின்னாங்க, அதாவது ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய, எங்கேயும் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸை தான் அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அதுவும் அவங்களும் நைட்டில் இந்த தெருவோரத்தில் படுத்துருக்கவங்க, கோயிலில் படுத்துருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுடைய குழந்தைகளை சூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பெரும்பாலும் அவங்க சூஸ் பண்ணுறவங்க இந்த நாடோடியாக இருக்கிற ஒரு ஊர்லேருந்து ஊருக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க, ஒரே ஊர்லேயே தொடர்ந்து வாழ்கிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கிறதுனால அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா, அவங்களுக்கு பெரிய அளவில்
சப்போர்ட் இருக்காது, அவங்க ரொம்ப தொடர்ந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட அதை எதிர்பார்த்து அவங்க செய்கிறாங்க. வறுமையின் பிடியில் வாடித் தவிப்பவர்களின் குழந்தைகளை மட்டுமே கருப்பசாமியும் ராஜனும் கடத்தி காசாக்கி வந்தது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அவர்களிடம் வேறு ஏதேனும் குழந்தைகள் கடத்தி விற்கப்பட்டுள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் குழந்தைகளை விலைக்கு வாங்கி வளர்த்த தம்பதிகளின் மீது நடவடிக்கை எடுக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த வழக்கில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு 4 குழந்தைகளை பத்திரமாக மீட்ட தனிப்படை போலீசாருக்கு பலரும் தங்களது பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர்.